ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ் எக்ஸாமில் நம்ம நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக லாஸ்ட் இயர் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, இந்த வருஷம் எந்த மாதிரி கொஸ்டின் வரும், நம்ம அதை எப்படி டேக்கிள் பண்ணணும், கொஸ்டின் செலெக்ஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் எக்ஸாமில் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அந்த அனாலிசிஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது லாஸ்ட் இயர் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 2 டிஏ மினிமம் 2 டிஏ ஓகேங்களா, 2 டிஏ கேட்டிருக்காங்க 2 ஷிஃப்ட்லேயும். ஓகேங்களா, 2 ஷிஃப்ட் இருந்துச்சு லாஸ்ட் இயர். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா செக்ஷனல் டைமிங் 30 மினிட்ஸ் இருக்கிறதுனால கரெக்டான கொஷின்ஸை நம்ம சூஸ் பண்ணி எழுதணும். 2 டிஏ ஒரு ஷிஃப்ட்டில் 2 கேஸ்லெட் கேட்டிருக்காங்க, இன்னொரு ஷிஃப்ட்டில் ஒரே கேஸ்லெட் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் நமக்கு மினிமம் 18 மேக்ஸிமம் 20 ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஐ அண்டு கேஸ்லெட்லேருந்தே வந்துடுது. ஸ்கோர் பூஸ்டராக ஒரு ஷிஃப்ட்டில் ராங் நம்பரையும் ஒரு ஷிஃப்ட்டில் மிஸ்ஸிங் நம்பரையும் கேட்டிருக்காங்க. சில ஷிஃப்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த குவான்டிட்டி 1 குவான்டிட்டி 2 இருக்கு இல்லையா, இந்த இடத்துல கொஞ்சம் ஹை லெவல் குவாட்ராட்டிக்கை கேட்பாங்க. ஹை லெவல் குவாட்ராட்டிக்கை கேட்பாங்க குவான்டிட்டி 1 குவான்டிட்டி 2வில். ஓகேங்களா, ஸோ அதையும் நம்ம ஸ்கோரிங் பார்ட்டாக எடுத்துக்கலாம். ஒரு 5 to 8 கொஸ்டின்ஸ் நமக்கு வந்து ஸ்கோரிங் பார்ட்டாக கேட்பாங்க. சில நேரங்கள் மிஸ்ஸிங் நம்பர், அப்ராக்சிமேஷன், அப்புறம் உங்களுக்கு குவாட்ராட்டிக். இதில் இருந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கோரிங் பார்ட் ஒரு 5 to 8 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதை தாண்டி மீதி இருக்கிறது பூராமே நமக்கு டிஐ, கேஸ்லெட் அண்ட் அர்த்தமெட்டிக் பேஸ் பண்ண டேட்டா சஃபிஷியன்சி, அப்படி இல்லைன்னா டைரக்ட் அர்த்தமெட்டிக் கொஸ்டின். இதுதான் நமக்கு ஆப்டிடியூட் செக்ஷனில் இருக்க போகுது. ஓகேங்களா, சரிங்க சார். இப்போ நம்ம எப்படி இந்த எக்ஸாமுக்கு அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஸ்மார்ட்டாக நீங்கள் மூவ் பண்ணணும். ராங் நம்பரையும் சரி மிஸ்ஸிங் நம்பரையும் சரி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிருங்க. எத்தனை கொஸ்டினில் உங்களுக்கு ஆன்சர் வருதோ அதை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நேரம் ஒரே கொஸ்டினில் உட்கார வேண்டாம். ட்ரை பண்ணுங்கள். எகைன் அண்ட் எகைன் ரொம்ப நேரம் ஒரே கொஸ்டினில் உட்காந்துருந்தீங்கன்னா பின்னாடி ஈஸியான கொஸ்டின் அட்டன் பண்ண முடியாது. சில நேரங்களில் அரித்தமெட்டிக் கொஸ்டின்ஸில் ஒரு 4 to 5 கொஸ்டின்ஸ் ஈஸியாக இருக்கும். இங்கே 12 கொஸ்டின்ஸ், இங்கே 13 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கல்ல, அதில் கண்டிப்பாக ஒரு 4லேருந்து 5 கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த கொஸ்டின்ஸ் உங்கள் கண்ணில் பட்டுச்சுன்னா அதையும் அட்டன் பண்ணிடுங்க. ஓகேங்களா, ஸ்கோர் பார்ட்டில் நம்ம மிஸ்ஸிங் நம்பரோ இல்லை அப்ராக்சிமேஷனோ ஒரு 5 கேட்டிருக்காங்கன்னா அதில் ஒரு 4 கொஸ்டின்ஸ் நம்ம அட்டன் பண்ணணும். ஒவ்வொரு டிஐலையும் நீங்கள் 5 கொஸ்டினையும் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஆனால் ஒரு 3 கொஸ்டின்ஸ் ஈஸியாக இருக்கும். 3 to 4 கொஸ்டின்ஸ் நமக்கு ஈஸியாக இருக்கும் டிஏயில். அதை நம்ம அட்டன் பண்ண முடியும். அதை நீங்கள் தெளிவாக அட்டன் பண்ணிட்டு வாங்க. ஒரு சில கொஸ்டின் 1 or 2 கொஸ்டின் ஈச் டிஏயில் கஷ்டமாக கேட்டாங்க அப்படின்னா, சில நேரங்களில் கஷ்டமாக கேட்பாங்க, சில நேரங்களில் 5 கொஸ்டின் ஈக்குவலாக கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி கஷ்டமாக கேட்குறாங்க, இல்லை உங்களுக்கு அந்த கொஸ்டினை பற்றி எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை, ரொம்ப கால்குலேட்டிவாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களால் அரித்தமெட்டிக் ஸ்கோர் பண்ண முடியலன்னா அங்கே வந்து அட்டன் பண்ணுங்கள், லாஸ்ட்டில் அட்டன் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ நீங்கள் ஆப்டிடியூட் அட்டன் பண்ணால் ராங் நம்பரில் ஒரு 5 கொஸ்டின் இருக்கும், மிஸ்ஸிங் ராங் நம்பரில் 5 கொஸ்டின் இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன். அதில் செலக்டிவ் அட்டன் பண்ணிவிட்டு டிஐயில் 2 டிஐலையும் ஒரு 3 கொஸ்டின் இல்லை 4 கொஸ்டின் அட்டன் பண்ணிவிட்டு கேஸில் ட்ரை பண்ணுங்கள். கேஸில் பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். இல்லை சார் அதை பற்றி எனக்கு எந்த ஐடியாவும் இல்லைன்னா டைரெக்டாக நீங்கள் அர்த்தமெட்டிக்கோ இல்லை குவான்டிட்டி 1 குவான்டிட்டி கொஸ்டினுக்கோ போயிடுங்க. சரிங்களா, இருக்கிற 30 நிமிஷத்தில் நீங்கள் செலக்டிவாக கொஸ்டின் அட்டன் பண்ணுங்கள். கொஸ்டின் பேப்பர் கஷ்டமாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி அட்டன் கொடுக்கணும், ஈஸியாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி அட்டன் கொடுக்கணும். லாஸ்ட் இயர் அதுக்கு முன்ன வருஷம் வர கஷ்டமாக தான் இருந்திருக்கு. பட் இந்த வருஷம் கேட்கக்கூடிய எல்லா எக்ஸாம்லையும் ஆப்டிடியூடோ ரீசனிங்கோ ஈஸியாக தான் கேட்டுட்ருக்காங்க. நமக்கு எக்ஸாம் போனால் தான் இதை பற்றி நமக்கு ஈஸியாக கொஸ்டின் பேப்பர் கஷ்டமானது எக்ஸாம் ஹாலில் தான் நமக்கு தெரியும். ஸோ கஷ்டமாக இருந்துச்சுன்னா செலக்டிவ் அட்டன் பண்ணுங்கள், ஈஸியாக இருந்துச்சுன்னா அட்டன் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் நல்லா பண்ணிவிட்டு வாங்க. இந்த மாதிரி தான் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். ஸ்கோர் பார்ட்டில் ஒரு 5லேருந்து 8 கொஸ்டின், டிஐயில் மினிமம் 2 டிஐ 2 கேஸ்லெட் இல்லைனா 2 டிஐ ஒரு கேஸ்லெட் வரும், மீதி போல் அர்த்தமெட்டிக் இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் எப்படி கொஸ்டின் செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுடைய ஸ்கோர் இருக்கும். ஆப்டிடியூட் செக்ஷனில் 30 மினிட்ஸை யூட்டிலைஸ் பண்ண பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.